ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அதுமா வந்துட்டு ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். விச் இஸ் எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற வாரணம் ஆயிரம் பை கௌதம் வாசுதேவன் மேனன். ஸோ ஒரு படம் தான். ஸோ நம்ம மியூசிக் வந்துட்டு நம்ம ஹாரிஸ் மாமா, நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ். வாண்டர்ஃபுல் ஆல்பம், ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஆல்பம் கொடுத்துருப்பாரு. எல்லா பாடல்களும் ஒரு ஃபர்ஸ்ட் சைட் ஒரு சாங் இருக்கும், அப்புறம் லவ் சாங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஒரு சாங் இருக்கும். சரிங்களா? ஸோ போட்ட பிஜிஎம்மா இருக்கும், ஒவ்வொரு பிஜிஎம்மா செம்மையா இருக்கும். ஸோ நல்லா இருக்கும், டைட்டில் ரைட்டே சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த படத்தை பத்தி ஒரு ரிவ்யூன்னு நான் நினைக்கும் போது ரிவ்யூ மட்டும் கிடையாது, இது ஒரு எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஒரு படம்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் லவ் பண்ண காலகட்டத்திலாம் வந்துட்டு இந்த படத்தை பத்தி தான் பெருசா பேசுவேன், ரொம்ப பார்ப்பேன் இந்த படத்தை பத்தி. இந்த படம் வந்து வெறும் படம் மட்டும் கிடையாது, ஒன் ஆஃப் த கௌதம் சாரோட சில இடத்துல சில சீன்ஸ்லாம் வந்து அவரோட ரியல் லைஃப் இன்சிடென்டே இருக்கு, கேரக்டர்ஸ் கூட ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த படத்தை வந்து சூர்யா சார், சிம்ரன், சமீரா ரெட்டி, ரம்யாலாம் நடிச்சிருப்பாங்க மெயின் ரோலா. ஸோ அது வந்துட்டு இப்போ சூர்யா சாருக்கு வந்துட்டு ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து ரம்யா கூட வந்துட்டு ரம்யா லவ் பண்ணுவாங்களே. ஸோ ரம்யா வந்துட்டு சூர்யாவோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு, ரைட்? அதே மாதிரி தான் கௌதம் சார் வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ண வைஃப் கூட அவர் சிஸ்டரோட ஃப்ரெண்டு தானா. ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப மர்ஜா இருக்கும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து சூர்யா சார் தான் வந்து அவரோட நேரேஷன்ல தான் அவர் மூலியமா கதையை நகருது. சரிங்களா? ஸோ சூர்யா சார் அவரோட எஃபர்ட் வந்துட்டு அன்லிமிட்டெட் எஃபர்ட் வந்து அந்த படத்துக்காக வந்துட்டு போட்டிருப்பாராம். பாடி ஏத்துறது, குறைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு, அப்பா பையனா வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்பா பையன்லேயும் டிஃபரன்ஸ் வேரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பையன் வந்துட்டு பையனோட காலேஜ் படிக்கும் போது எப்படி இருப்பாங்க, சாரி ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்த சூர்யா, அப்புறம் வந்துட்டு காலேஜ் படிக்கிற சூர்யா, அப்புறம் வேலைக்கு போற சூர்யா, அதுக்கப்புறம் இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சூர்யா, அதுக்கப்புறம் லவ் பிரேக்கப் ஆன ஒரு முடி தாடிலாம் வளர்த்த அந்த ஒரு சூர்யா, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு மிலிட்ரி மேன் சூர்யா, அப்புறம் அந்த சூர்யாவுக்கு அப்புறம் சூர்யா அந்த கேரக்டர் பையன் கேரக்டர் தான் அப்பாவா கேரக்டர். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வேரியேஷன். அதே மாதிரி அவங்க அப்பா பிளே பண்ண சூர்யாவுக்கும் வந்துட்டு அப்பா கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவருக்கு ஒரு காலேஜ் போர்ஷன் வரும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண அவருக்கு பேபி பிறக்கும்போது, சூர்யா பிறக்கும்போது ஒரு கேட்டப்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மிடில் ஏஜ் மேனா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபாதர், சரிங்களா? அதுக்கப்புறம் தாத்தா ஒரு கேரக்டர் வருவாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேரக்டர்ஸ் வேரியேஷன் வந்துட்டு அல்டிமேட்டா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஸோ இந்த படத்தோட மெயின் கோரே எடுத்தீங்கன்னா லவ் தான். ஒரு லவ் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாத்தும். எப்படி வேணாலும் மாத்தினா ஒரு மனுஷனை டவுன் ஆகும், ஒரு மனுஷனை மோட்டிவேட்டும் பண்ணும், அவனை சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆக்க வைக்கும். ஸோ எவ்ரி ஒன் டிசர்வ் செகண்ட் சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி அந்த செகண்ட் சான்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுதான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த டேக் அவேன்னு சொல்லுவேன், ஃப்ரம் மை ஒப்பீனியன். சரிங்களா? லவ் தான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேலண்டைன்ஸ் டேல பார்க்க வேண்டிய ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் ஃபிலிம் டிராமான்னு நான் கண்டிப்பா அந்த படத்தை, இந்த வர்ணமான படத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ மனசாக தான் சொல்லுவேன். ஸோ கௌதம் சார் வந்துட்டு ஒரு பெஸ்டான ஒரு ஃபிலிம், ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபிலிமை வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி படங்கள் வருமா, இதுக்கு மேல வந்தா கூட வர்ணமாயிரம் போல வருமா, அப்படிதான் எல்லா மனசுல ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ எல்லா ஆக்டர்ஸ் வந்துட்டு பிரில்லியண்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, முக்கியமா சூர்யா சார். சரிங்களா? ஸோ சமீரா ரெட்டி கொஞ்ச நேரம் வருவாங்க, அவங்க போர்ஷன் வந்துட்டு கரெக்டா பண்ணிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கு அந்த ஒரு இடத்த வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் மெருகேற்றதுக்கு, ஒரு இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ரம்யா கேரக்டர் கொண்டு வருவாங்க, பிரியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரியா கேரக்டர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி ஆசை வச்ச பையன், அவன் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணான்னு தெரிஞ்சு ஒன்னும் அந்த லவ் ப்ரொபோஸ் பண்ணாம வெயிட் பண்ணி கடைசியில் அவள் ஆசைப்பட்டதே அவளுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பொண்ணு யாரு கிடைப்பா? எத்தனை பொண்ணுங்க பிரியா மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க, ரைட்டா? மோஸ்ட்லி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யார் இருப்பாங்க சொல்லுங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும், ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கு. ஸோ அந்த ஒரு கேரக்டரை நீங்க சூர்யா சாரை பார்க்க மாட்டீங்க, சிம்ரன் மேமா பார்க்க மாட்டீங்க, அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வேரியேஷன் இருக்கும். அவங்க கேரக்டர் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், பட் சும்மா வர மாட்டாங்க, முக்கியமான இருக்கிற நேரத்துல வருவாங்க. ஒரு அம்மா ஒரு கேரக்டர் எப்படி ஒரு பையனுக்கு ஏதாச்சும் ஆனா, இல்ல ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும்
ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு 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 கான்ஃபிளிக் வந்தா ஒரு தாய் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு மதரா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு போல்டான மதர் அப்படிதான் சொல்லுவாங்க அழகா சொல்ல போனா. சரிங்க, அந்த அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. எப்படி ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரிலேட்டான ஒரு படம் தான் கண்டிப்பா சொல்லுவது. வெறும் படம் மட்டும் கிடையாது, நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்கு, நிறைய டேக்அவே இருக்கு. ஸோ படம் வந்துட்டு 2008 வெளியான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு எப்ப பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசார அட்டாச் ஆன மாதிரி ஒரு ஒரு படம். இந்த படம் தான் ஆல் டைம் ஃபேவரட்ங்க. ஆல் டைம் சலிக்காம பார்ப்பேன். ஒவ்வொரு திரும்ப திரும்ப பார்க்குறப்போ ஒவ்வொரு டேக்அவே எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு ஸோ இந்த படத்தை பார்த்து நிறைய பசங்க வந்துட்டு லவ் ஃபுல்லி பசங்களாம் வந்துட்டு சூர்யா சார் எப்படி வந்துட்டு இந்த படத்துக்காக வந்துட்டு 6 பேக்லாம் வச்சாரோ, அதாவது அந்த அந்த தாக்கத்துலேருந்து பிரேக்கப்னு கிடையாது, இழந்த தாக்கத்துலேருந்து மீண்டும் வருதுக்காக வந்துட்டு ஜிம் போய் பாடியை ரெடி பண்ணாரோ, அதே மாதிரி பசங்களாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, இப்போ கூட மேபி இந்த படத்தை பார்த்தா நிறைய மோட்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இன்க்ளூடிங் மீ. சரிங்களா, ஸோ அதுக்கு 6 பேக் வைக்கிற அளவுக்குலாம் இல்லை, பட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வாட்டர்மேன் மூவியை பார்த்து வந்துட்டு நான் மோட்டிவேட் ஆயிருக்கேன், பாடியை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் இழந்தது விஷயம் வந்துட்டு வெறும் இழந்தது தான். ஸோ மூவ் ஆன் ஆகிட்டு போயிருக்கேன். எப்படி மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிறையவே மோட்டிவேட் பண்ற நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்ட் இந்த படத்தோட ஒரு ஒரு ஒன்லைன் சொல்ல போன படம் இல்ல, ஒரு ஒரு லெசன் சொல்ல போனா வந்துட்டு லைஃப் ஹேவ் டு மூவ் ஆன். அவ்வளவுதான். லைஃப் என்ன நடந்தாலும் வந்துட்டு நீ ஏதாச்சும் ஒரு கெயின் பண்றியா, ஒரு ஒரு பாராட்டு கெயின் பண்றியா, இல்லாட்டி காசை லாஸ் பண்றியா, உன் கூட பீப்புள் இருக்கிற உங்களை லாஸ் பண்றியா, உனக்கு பிடிச்ச பீப்புள் லாஸ் பண்றியா, ஓன் லைஃப் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கேயுமே நிக்காது, எதுவுமே பண்ணாது, நான் ரொம்ப வேகமாக ஓடாது, அது பாட்டுக்கு அந்த லைஃப் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், கோவனா தான் இருக்கும். நம்ம எந்த விஷயம் நடந்தாலும் ரொம்ப நேரத்தை அதில் செலவழிக்காம லைஃப் கூடயே நம்ம வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கணும். அப்பனால தான் அந்த லைஃப் நம்மளால வாழ முடியும் ப்ராப்பரா. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பாதிச்சுன்னு சொல்லி நம்ம தப்பான வழியில போய் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு நம்மளை பாக்குற நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்துட்டு அவங்க செல்ஃபையும் அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம லைஃப் எப்பவுமே நம்ம எப்படி டிசைட் பண்ற ஆள்ல தான் இருக்குங்க. அது கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். எந்த வழியில, நல்ல வழியே கெட்ட வழியே டிராவல் நம்ம சூஸ் பண்ற வழியில தான் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப அழகா ட்ரமாட்டிக்கா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க. யதார்த்தமா இருக்கும் படம். சரிங்களா, ஸோ ஃபைட்டு கூட அங்கங்க இருக்கும், பட் வந்துட்டு அந்த ஃபைட் வந்து தேவையான இடத்துல தான் ரொம்ப ஃபைட்ஸ் இருக்குங்க. சில ரெஸ்கியூ பண்ற சீனு, அப்புறம் பஸ்ல வந்துட்டு சூர்யா வந்துட்டு பிரியா மேல யாராச்சும் ஈவ்டி சிங் பண்ணா சொல்லிட்டு சூர்யா அடிக்க போற அந்த சீனு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஸோ ஆரம்பத்துல ஸ்கூல் போர்ஷன்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும், சின்னதா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸ்கூல் டைம்ல சண்டை போட்டிருப்போம், பஸ்ல போனோம், நம்ம ஒரு ஹீரோயிசம் காட்டணும்னு சொல்லி சில கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அது ஒரு யதார்த்தமா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸும் சொல்லுவோம், ஒவ்வொரு சீன்ஸும் யதார்த்தமா இருக்கு, வெரி இமோஷனல். இந்த படம் பார்க்காம யாரும் வந்துட்டு அழுகாம இருக்க மாட்டீங்க, என்னோட மோட்டிவேட்டா இல்லாம இருக்க மாட்டீங்க. திரும்ப யாரு தோந்து போனவங்க எல்லாமே வந்துட்டு எழுந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டான பவர்ஃபுல்லான ஒரு படம் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இழந்து போன லவ்வை உங்களுக்கு ஒன்றும் பெட்டரான ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற ஒரு படமா இருக்குங்க கண்டிப்பா. ஸோ ஸ்டில் வந்துட்டு ஆன்லைன்ல அதான் யூடியூப்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த படத்தை. ஸோ கண்டிப்பா வந்துட்டு யாரெல்லாம் தோந்து போயிருக்கீங்க, டவுனா ஃபீல் பண்றீங்க, கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒரு உங்களுக்கு தேவையான டேக்அவே நிறைய விஷயம் இருக்கு, உங்களுக்கு தேவையான நீங்க எடுத்துக்கலாங்க. சரிங்களா, ஸோ ஒரு வேலண்டைன்ஸ் டே ஆகுதுமா, வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலா ஆகுதுமா, இந்த படத்தை பத்தி ஒரு மூவி ரிவ்யூ பண்றது நான் பெரிய இடத்துல நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி ப்ரவுட். தேங்க்யூ கௌதம் சார். எல்லா கிரெடிட்டும் டைரக்டர் தான் போகும். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. I'm Naveen. Take care. Bye.